திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய விளையாட்டு திடல். அரசியல் என்பது எப்படி ஒரு பெரிய விளையாட்டு திடலோ அதே போல திரைப்படத்துறை என்பதும் பெரிய விளையாட்டு திடல். இந்த விளையாட்டு திடல்ல யார் வேண்டுமானாலும் விளையாடலாம், வெற்றி பெறலாம். அது அவரவர்களுடைய திறமையை பொறுத்தது. எனவே அந்த திறமையை பயன்படுத்தி ராஜேந்திரன் இந்த இதய கோயில் படத்தில் வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார். நீங்க அவர் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்திருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கிய பழக்கத்தில் இருந்திருக்கிறார், அல்லது அந்த காலத்தில் இருந்த நண்பர்களோடு அவர் இருந்திருக்கிறார். ஓரிரு விஷயங்கள் பேசுகிற பொழுதே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். அவருக்கு ஒரு தேசிய உணர்வு இருக்கிறது, தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ராஜன் அவர்களும் தேசியவாதி தான், அவர்களும் ஒரு சிறந்த தேசியவாதி. அரசியலை பற்றி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள், வரவேற்க வேண்டிய அம்சம். ஒரு அரசியல் கட்சி யாரையும் விட்டு விடுவதில்லை, முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தியை காங்கிரஸ் வெளியேற்றியது தெரியுமா உங்களுக்கு? மகாத்மா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை போட்டு தோற்று போனார், தெரியுமா உங்களுக்கு? அது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இயக்கம் இவர்களை விடலாம் வலிமையானது. நாம அசைக்க முடியாத தலைவராக இருப்போம், ஆனால் நம்முடைய தீர்மானம் நிராகரிக்கப்படும். யார் நிராகரித்தார்கள் என்பதே நமக்கு தெரியாது. நீங்க காந்தி ஹரிஜன் பத்திரிகையில் எழுதுறார், என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், அவர் வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி, அவர் தோல்வி அடைந்தால் அது என்னுடைய தோல்வி என்று எழுதுகிறார். வாக்கு செலுத்த வேண்டியவர்கள்லாம் மகாத்மா காந்தி எதிர்த்தாப்புல வணங்கிட்டு உள்ளார போய் ஓட்டு போட்டு வராங்க. வெளியிருந்து பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரியும்னா, காந்தியினுடைய வேட்பாளருக்கு தான் அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு தெரியும் நினைப்பாங்க. ஆனா ஓட்டு எண்ணும் பொழுதுதான் தெரிஞ்சது காந்தி வேட்பாளருக்கு ஓட்டு குறைவா விழுந்தது. அதன் பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக மட்டும் போராடினாரே ஒழிய உள்கட்சி அரசியல்ல அவர் இறங்கல. சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாக சொன்னார்கள், தப்பு எல்லாம் கிடையாது. அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும், எனக்கு நிறைய விஷயம். காங்கிரஸ் அவ்வளவுதான் செய்யும், ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் செய்யும். திமுக எம்ஜிஆரை வெளியேற்றியது, எம்ஜிஆர் என்ன போயிட்டாரா? நீங்க அப்படிதான் அதை ஒப்பீடு செய்ய வேண்டும். நீங்க டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பல அதிசயங்கள் தெரியும். தமிழ்நாட்டிலிருந்து வருகிற முதலமைச்சர்கள் டெல்லிக்கு அதிகம் வரமாட்டார்கள். ஏன் வரமாட்டாங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட் உள்ளார இவங்களுக்கு விவிஐபி அந்தஸ்து கிடைக்காது. ஜெயலலிதா வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன், என் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதா வருவாங்க, கொஞ்ச தூரம் வந்த உடனே அவங்கள கட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து ஆளுநர் குறுக்க போவார். அவர் போகிற பொழுது முதலமைச்சருடைய கான்வாய் நிறுத்தப்படும். சரி, அவரு போற பிறகு 10 தப்படி கான்வாய் போவோம். முப்படை தளபதிகளுடைய தலைவர் போவார், குறுக்க போவார். அது வந்ததுன்னா கான்வாயை திரும்ப நிறுத்திடுவாங்க. ஏன்னா முப்படை தளபதிக்கு அந்த வாய்ப்பு உண்டு, ஒவ்வொருவர்களுக்குமான நடைமுறை இருக்கிறது. அதை நம்ம தலைவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் போனால் நம்மளை நிறுத்திட்டாங்க, எம்பியில் விட்டு கேள்வி கேளுங்கம்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலே வராது. ஏன்னா இதிலெல்லாம் கோபித்து கொண்டவர்கள் தான் பலர், ராமராவ் உட்பட, என்.டி. ராமராவ் உட்பட. ஆனால் அதன் பிறகு ராமராவ் இவைகளை எல்லாம் வென்று வந்து விட்டார். எனவே அரசியலாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி என்பதும் வெற்றியின்மை என்பதும் உங்களுடைய சொந்த திறமையையும் மனநிலையையும் பொறுத்ததை ஒழிய நாம் சார்ந்திருக்கிற கட்சியை பொறுத்தது அல்ல.
நீங்கள் இந்திரா காந்திக்கு சிவாஜியை ரொம்ப பிடிக்கும். நான் 1984 84 நான் தேர்தலில் நின்னேன். எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு ஓட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சிவாஜி கோச்சிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல. சிவாஜி கோச்சிக்கிட்டாருங்கிறதே டெல்லிக்கு தெரியாது. ஏன்னா அது தெரியணும்னாலே உங்களுக்கு பெரிய பிஆர்ஓ ஒர்க் இருக்கணும். பிஆர்ஓ பற்றி உதயகுமார் சொன்னார். நீங்கள் சிவாஜி கோச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத ஒரு உரிய நேரத்தில் போய் சொன்னாதான் டெல்லி தலைமை அதை பரிசீலிக்க முடியும். இல்லைன்னா அதுக்குள்ள பரிசீலனை முடிஞ்சு வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்க. சிவாஜி கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல. அப்பொழுது வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த காலம். அவர் இராணுவ மந்திரி. அவர் நேரடியாக இந்திரா காந்தி கிட்ட போய் சிவாஜியை விட்டுலாம் கட்சி நடத்த முடியாது, தேர்தல் நடத்த முடியாது, எனவே நீங்கள் சிவாஜிக்கு அவர் கேட்குற சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெங்கட்ராமன் சொன்னால் இந்திரா காந்தி ஒத்துக்குவாங்க, மறுக்க மாட்டாங்க. ஏன்னா இராணுவ மந்திரி, அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர். ஓகே, அவர் வர சொல்லுங்கன்ட்டாங்க. சிவாஜி ஹைதராபாத்தில் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கார். அவரை தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆயிட்டது. பக்கத்து மாநிலத்தில் குண்ட்ராவ் முதலமைச்சர். வெங்கட்ராமன் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். உடனே குண்ட்ராவ் என்ன செஞ்சார்? குண்ட்ராவ் அந்த காலத்தில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு முதலமைச்சர். அவர் சிவாஜியை போய் அந்த ஷூட்டிங்கில் பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி பெங்களூருக்கு கொண்டாந்து மேக்கப்போடைய அவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இரவு நேரத்தில் இந்திரா காந்தியை எழுப்பி சிவாஜியை அறிமுகப்படுத்த சிவாஜியை கொண்டு போய் நிறுத்தினாங்க. சிவாஜி அவங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க. சிவாஜிக்கு அப்போதான் தெரிஞ்சது தான் பிரச்சனையே நம்ம தலைவிக்கு தெரியல. ஏன்னா சொல்லப்படவில்லை. நீங்க அதுதான் முக்கியம். ஒன்றை சொல்லுதல் வேண்டும். கடல் போல் பறந்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சியில் என்னுடைய பிரச்சனை என்னுடைய தலைவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நாம சொல்லணும். சிவாஜிக்கு அதை போன்ற பிஆர்ஓ அமையல. எல்லாம் சிவாஜி இங்க இருந்துகிட்டு பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அங்க என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல. சிவாஜி கையில லிஸ்ட் கிடையாது. சிவாஜிக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்று தெரியாது. எந்த தொகுதி நம்ம கேட்டோம்னு அவருக்கு தெரியாது. உண்மையாலுமே அப்பாவி. அவர் ரொம்ப ரொம்ப அப்பாவி. எதுவுமே தெரியாது அவருக்கு. அதன் பிறகு ஒரு 15 நிமிஷத்துல ஞாபகத்துக்கு வந்த தொகுதிகள் எல்லாம் எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்க. அம்மா டிக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் நான் நின்ன தொகுதியும் யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க. நான் 2 நாள் ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாறிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போனேன். அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டியவர் ஜெகவீர பாண்டியன்னு ஒரு தோழர். நானும் அவர் தான் போனோம். ஜெக்கு சொன்னார், இது மாதிரி எப்போ ஒன்று மழை விடுது எனக்கு தெரியாது. சிவாஜி இப்படியே சொன்னாருங்க. உண்மை அது, அது பொய்யே கிடையாது. அவருக்கு பொய் சொல்ல வராது. அவருக்கு என் முகம் தெரியுமே ஒழிய நான் தான் அழகிரின்னு தெரியாது. நான் தான் கடவுளில் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியாது. என்னடா ஒண்ணுதான் போயிட்டுது, என்ன போப்போம், ஏமா அந்த ராசியாரனை கூப்பிட்டு ஏடா எழுதி கொடுத்த? இல்லையே எனக்கு தெரியாது. அது செல்லப்பா எழுதி கொடுத்துட்டாங்க. என்னடா இனிமே மாற்ற முடியுமா ஜெக்கு? அது சினிமா மாதிரி கேட்பாரு. எங்கே போய் மாற்றுவீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கட்டும், நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுவும் இந்திரா காந்திக்கு சிவாஜியை மிகவும் பிடிக்கும். சிவாஜிக்கு அதே போல் இன்னொரு விஷயம் ஏற்பட்டது. ஏன்னா உதயகுமார் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். சிவாஜியும் மூப்பனார் ஐயாவும் ரொம்ப நண்பர்கள். மூப்பனார் ஐயா முன்னாடி போனால் சிவாஜி பின்னாடி தான் போவார். ஏன்னா அவருக்கு இணையாக நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார். பாப்புலாரிட்டிங்கிறது மூப்பனாரை விட சிவாஜிக்கு தான் அதிகம். ஆனாலும் மூப்பனார் அவர்களுக்கு இருக்கிற அந்த தனி மரியாதை, கட்சியில் இருந்த அவருக்கு முக்கியத்துவம், இன்னும் பல்வேறு காரணங்களை கருதி தன்னுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு
அவர் முன்னாடி போவார், இவர் பின்னாடி தான் போவார். சிவாஜிக்கு ராஜ்யசபா பிரச்சனை வந்தது. இந்த சிவாஜிக்கு ராஜ்யசபா தரணும்னு சொல்லி இந்திரா காந்தி கிட்ட மூப்பனார் எடுத்துக்கொண்டு போனார். துரதிர்ஷ்டம் என்னன்னா, அதற்கு முன்பு அமிதாப் பச்சன் பேர் போய்விட்டது. நீங்க நமக்கு சிவாஜி முக்கியமானவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அமிதாப் பச்சனை விட எந்த வகையிலும் குறைவானவரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வையில் சிவாஜி அளவுக்கு அமிதாப் நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஷோலையிலே ஒரு 2-3 படம் பார்த்துருக்கிறேன், அதில் நடிச்சிருக்காரு. ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா இவர்கள் போவதற்கும் அமிதாப் பச்சன் பெயர் டிக்காவதற்கும் சரியா போயிடுது. நீங்க மூப்பனார் அதிர்ந்து பேசுவாரா? மூப்பனார் எப்பயுமே பேச மாட்டார். நீங்க கட்சி மேடைக்கு கொண்டாந்தாலே பேச மாட்டார். எல்லாம் அழகிரி பேசுவார், பீட்டர் பேசுவார்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். நீங்க சோனியா கிட்ட போய் மூப்பனார் எதையும் மீறி பேசுவார். சாரி, இந்திரா கிட்ட அவர் ஒன்றும் பேசல. வெளியில் வந்த பிறகு சிவாஜி கோபிச்சுக்கிட்டார். சிவாஜி கோபித்து கொண்டாரோ இல்லையோ, சிவாஜிக்கு வேண்டியவர்கள் கோபித்து கொண்டார்கள். இதனால் சோர்வு வருகிறது, அவ்வளவுதான். அரசியல் என்பது என்னன்னா, நீங்கள் கடுமையாக போராடி கொண்டே இருப்பதுதான் அரசியல். எனக்கு இவர் அதை செய்யல, அவர் இதை செய்யல, அப்படிலாம் இல்லை. நீங்க இப்ப எனக்கே கூட, நான் தலைவராக வந்த பிறகு 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். நான் இப்பொழுதுதான் அதனுடைய சிரமத்தை அனுபவிக்கிறேன். நான் ஒருத்தருக்கு எக்ஸுங்கிற ஒருத்தருக்கு செய்யணும்னு எடுத்துட்டு போவேன். திமுகவோடு பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த தொகுதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய தொகுதி, அதை போய் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி, நீங்கள் இந்த ஒய்ங்கிற தொகுதி எடுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க எங்களுக்கு எக்ஸ் தான் வேணும், அந்த தொகுதி தான் வேணும்னா அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அவங்க அந்த காரணத்தை சொல்லுகிற பொழுது அந்த காரணம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 25 தொகுதி கொடுக்குறோம், அவங்களுக்கு 2 தொகுதி தான் கொடுக்குறோம். அதனால 2 தொகுதின்னு கொடுக்குற பொழுது ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடையது, எங்களுது இல்லை. 25ன்னு கொடுக்குறப்ப 12 உங்களுது, 12 எங்களுது. 12 தொகுதி நீங்க விரும்புறதெல்லாம் எடுத்துங்க, 12 தொகுதி நாங்க விரும்புறதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம், அதில் போய் நீங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியாதும்பாங்க. அந்த 12 தொகுதியில தான் இங்க உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப பேருடைய தொகுதி வந்துருப்பாங்க. நீங்க நமக்கு என்ன சிரமம் தெரியும்னா, என்னடா இது வாழ்நாள் பூரா கூட வந்தாங்க, கார்ல உட்காந்துட்டு வந்தாங்க, இந்த 5 வருஷம் நம்ம கூடயே இருந்தாங்க, இந்த தொகுதியை வாங்க முடியலையே, அதன் பிறகு வேற சில வேலைகளை செய்யணும். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவும் சிவாஜி அவர்களை மையமாக வைத்து தான் சொல்லுகிறேன். சிவாஜி அவர்கள் நினைத்திருந்தால், அவருக்கு அதை போன்ற ஆலோசகர்கள் கிடைத்திருந்தால், அவர் இன்னும் மேலும் அரசியல்ல ஒரு இன்னும் அதிகமான நுணுக்கங்களை அவர் பெற்றிருந்தால், அவர் இந்தியாவிலேயே மிக சிறந்த அரசியல் தலைவராக வந்திருக்க முடியும். நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவிலேயே. ஏன் சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு சிவாஜியும் இல்லை, இந்திரா காந்தியும் இல்லை. இந்திரா காந்தி அம்மா சேர்ல உட்காருவாங்க, நாங்கெல்லாம் கூட கீழே உட்கார மாட்டோம், வேட்டி அழுக்காடும். சிவாஜி அவங்க காலுக்கிட்ட உட்காந்துருவார். நீங்க அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனாலும் அந்த தேசியத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, விருப்பம், நேரு குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, இந்திரா காந்தி மீது இருக்கிற ஒரு பாசம், அதுதான். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். பாண்டிச்சேரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட அம்மா மேல உட்கார்ந்துருப்பாங்க, சிவாஜி காலடியில் அமர்ந்திருப்பார். சிவாஜிக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு சிவாஜியை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எம்மா பேசினாலும் அவர் ஒன்றும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறார், அவங்களுடைய ஆலோசகர்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஆர்கே தவான் தான் இந்திரா காந்திக்கு ரொம்பவும் வேண்டிய ஆலோசகர். நீங்க தவான் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னாப்பா உங்க ஆள் ஒன்றும் பேசவே மாட்டாங்களாம்பா அந்த ஆளு,
இந்த சோனியா காந்தி இந்திரா காந்தியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசினா தானே தன்னுடைய கிளைம் என்னங்கிறத சொல்லணும்ல, தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லணும்ல. ஹி இஸ் நாட் கேப்பபிள் சச் ஏ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். காரணம் என்னன்னா, ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவர். சிவாஜி வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பழுக்கற்ற மனிதர்கள் அரசியலில் இருக்கலாமே ஒழிய அரசியல் தலைவராக ஆக முடியும். அதனால ஆர்வி உதயகுமார் இன்னொரு முறை மேடையில் பேசுகிற பொழுது சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டது என்று சொல்லவே கூடாது. இதுக்குதான் நான் இம்மானிக்கு சொல்றேன். அவரை ஒரு பொழுதும் காங்கிரஸ் கைவிட்டது கிடையாது, கலைஞர்களையும் கைவிட்டது கிடையாது, எந்த கலைஞரையும் கைவிட்டது கிடையாது. நீங்க அமிதாப் பச்சனுக்கும் சோனியா காந்திக்கும் இல்லாத பழக்க வழக்கங்களா? இல்ல, சோனியா காந்திக்கே மிகவும் வேண்டியவர் அமிதாப் பச்சன். அவங்க திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவர். ராஜீவ்காந்தி சோனியா திருமணத்தை நடத்தி வைத்த ஓரிருவரில் அவரும் ஒருவர். கலைஞர்கள் சில சமயங்களில் அஞ்சுவார்கள், அரசியல்வாதிகள் அஞ்ச மாட்டார்கள். அதுதான் வித்தியாசம். அரசியல்வாதிகள் ஆபத்து வருகிற பொழுது விலகி விடுவார்கள், கலைஞர்கள் அஞ்சுகிறார்கள். அமிதாப் பச்சனுக்கு பயம். யாரை பார்த்து? நம்ம போய் என்ன செய்ய முடியாது? போய் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இதை போன்ற நிகழ்வுகள் உண்டு. இன்னைக்கு வந்து இது சப்ஜெக்டே கிடையாது. நீங்க உதயகுமார் மட்டும் இதை பேசாம கருத்து 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 நீங்க காங்கிரஸ்ல உள்ள சிறப்பம்சம் என்னன்னாங்க, நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். இப்ப நான் வந்து இந்த ஊருக்காரன், உதயகுமார் இந்த ஊருக்காரர், இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள்லாம் நம்மவர்கள் என்கின்ற நம்பிக்கையில நான் இதை பேசுறேன். நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும், அவன் காதுல உழுந்துதா உழியான்னு கூட உங்களுக்கு. ஏனென்று சொன்னால் பதில் சொல்வது அரசியல் ஆகாது, கேட்டுக்கொள்வது மட்டும்தான் அரசியல். நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லனா அதுக்கப்புறம் அதுல குழப்பம் மிஞ்சிடும். காமராஜரையும் பதில் சொல்ல மாட்டார், ஆகட்டும் பார்க்கலாம். ஏன்னா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும், எது நடக்கும், எப்படி நடக்கும், இதுல நம்மால் எவ்வளவு செய்ய முடியும், நம்முடைய பங்களிப்பு என்ன என்பது காமராஜரை போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கே தெரியாது. என்ன நம்மவர்களுக்குள்ள ஒரு சிறப்பு என்றால், நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று ஞாபகப்படுத்துறேன். உலகத்திலேயே ஒரு அரிய புகைப்படம் இருக்கிறது, ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க. காமராஜர் ஒரு கதர் வேட்டி கட்டி கொண்டு ஒரு மர நாற்காலியில் உட்கார்ந்துருப்பார். இந்த பக்கம் இந்திரா காந்தியும் இந்த பக்கம் மொராஜி தேசாயும் நின்று கொண்டு காமராஜரை கும்பிடுவார்கள். நீங்க வந்து இது வந்து தமிழர்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு கூட இந்த மரியாதை கிடைத்தது கிடையாது. நாம சொல்றோம்ல, தமிழர்கள் மிகுந்த மரியாதையை பெற வேண்டும் என்று. அந்த மரியாதையை பெற்ற முதல் தமிழர் பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்திரா காந்தியையும் மொராஜி தேசாயையும் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு காங்கிரஸ் தலைவர்களாக பார்க்கவில்லை. ஒரு வடவர்கள், வட இந்தியர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியை கையிலே வைத்திருக்கிறவர்கள், இந்த தேசத்தை வைத்திருக்கிறவர்கள், பிரதம மந்திரிகளாக இருக்கிறவர்கள், இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள், அவங்க யாரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா, உட்காந்துக்கிட்டு கும்பிட்டா கூட பெரிய விஷயம் இல்லை, நின்று கொண்டு கும்பிடுகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண தமிழ், ஒரு சாதாரண தமிழகத்தை சார்ந்த ஒரு தலைவன், ஒண்ணுமே இல்லாத ஒரு தலைவன், சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. நீங்க வந்து உங்களால கற்பனை செய்ய முடியுமா? அது மாதிரி புகைப்படத்தை நீங்க பார்க்க முடியுமா? எங்களை மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புகைப்படத்தினுடைய அருமை தெரியும்.